மைண்ட் கிரியேட்ஸ் மீனிங். மனம் உருவாக்கும் வாழ்வின் பொருள். வணக்கம், நான் சௌமியன். மனிதர்கள் தங்களுடைய வாழ்வினுடைய பொருளை எப்படி உருவாக்குவது, குறிப்பாக இது தொடர்பான உளவியலாளர்கள் ஒரு கோட்பாடை உருவாக்கி இருக்கின்றனர். அது என்ன அப்படின்னா, உளவியலாளர்கள் இதற்காக உருவாக்கிய கோட்பாடு தான் பொருள் உருவாக்கும் கோட்பாடு. அதாவது இது நவீன காலத்துல பொருளை உருவாக்கும் கோட்பாடாக இருக்கு. ஆனா இது பல்வேறு உளவியலாளர்கள் வெவ்வேறு காலகட்டத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து உருவாக்கியது தான் இந்த பொருளை உருவாக்கும் கோட்பாடு. முதல்ல இந்த பொருளை உருவாக்கக்கூடிய கோட்பாடு எந்த காலகட்டத்தில் எந்த உளவியலாளரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லியம் ஜேம்ஸ் என்பவரால் 1890களில் இந்த உளவியல் கோட்பாடு உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம், அதாவது புதிதாக ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அதற்காக ஒரு புதிய விஷயத்தை தேடுகின்றனர். அப்போ அவர்கள் பொருளை உணரக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் என்று சொல்றாரு. அவரை தொடர்ந்து அடுத்து ஜீன் பியாஜெட். இவர் 1920களில் இருந்து 1950களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்குகின்றார். அது என்ன அப்படின்னா, மனிதர்கள் தங்களுடைய புதிய அனுபவங்கள்ல இருந்து மனதில் அந்த அறிவுடன் இணைத்து உருவாக்கக்கூடிய ஒரு செயல்முறை, அதுதான் அசிமிலேஷன் அண்ட் அக்கமடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது தொடர்பாக அவர்கள் பலவற்றை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வைத்திருப்பாங்க. புதிதாக ஒவ்வொரு விஷயம் அவர்கள் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் ரீதியான அதற்கு ஏதேனும் ஒரு பொருள் இருக்கின்றதா, அது வாழ்க்கையில நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் கொண்ட நபர்களாக இருந்திருக்கின்றனர். அவரை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விக்டர் இ ஃப்ராங்கல். இந்த விக்டர் இ ஃப்ராங்கல் 1940களில் ஒரு விஷயத்தை கண்டறிகின்றார். அதுக்கு பேர் தான் லோகோ தெரப்பி. இந்த லோகோ தெரப்பி அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் 2ஆம் உலகப் போரின் காரணத்தினால பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களுடைய வதை முகாம்களை அவர்கள் சந்திக்கிறார். அப்போ அந்த வதை முகாம்ல அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம் இவற்றில் இருந்து அந்த மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகின்றனர். அப்போ அவர்கள் வாழ்வினுடைய பொருளை உணர்ந்து அந்த மூலமாக அந்த வலிமையை ஏற்படுத்தி கொண்டு அந்த துயரங்கள்ல இருந்து தங்களை விடுவித்து கொள்ளக்கூடிய மனநிலையை பெற்றிருப்பார்கள் இல்லையா, அந்த மனநிலையை தான் அவர் லோகோ தெரப்பி அப்படிங்கிற பெயரில் ஒரு சிகிச்சையாக ஏற்படுத்தியிருக்காரு. அவரை தொடர்ந்து ரிச்சர்ட் எஸ் லசாருஸ் மற்றும் சூசன் ஃபோல்க்மன், இவர்கள் 1984களில் ஒரு கோட்பாடை உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, மன அழுத்தம் மற்றும் சமாளிக்கும் முறை. அதாவது மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதாவது புதிய அனுபவங்களால் இருக்கலாம், அல்லது போர்கள், பேரழிவுகள், பேரிடர்கள், துன்பம், துயரம், இழப்பு, அதாவது உறவுகளை இழக்கக்கூடிய தருணத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தை அவர்கள் எப்படி சமாளித்து அதிலிருந்து மீண்டு வருகின்றனர். இதற்கான ஒரு முறையை உருவாக்கினார். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கும், அப்போ அதிலிருந்து நம்ம மீண்டெழுவதற்கான தன்மையை நம்ம எப்படி பெறுவது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இவர் உருவாக்கியிருக்காரு. இவரை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ரோனி ஜானோஃப் புல்மன். இவங்க 1992ல் ஒரு கோட்பாடை உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது மனிதர்கள் தங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த பேரதிர்ச்சி அவர்களுடைய அடிப்படை சாராம்சங்கள் விஷயங்களில் எல்லாவற்றிலையுமே ஒரு விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் போது அவர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே ஒரு இயல்புத்தன்மையை விடுத்து ஒரு சிதைப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அப்போ மனம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அவர்கள் எப்படி மீண்டு வரணும், இதற்கான முறைகளை எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம், அப்போ அதற்கான அந்த துயர ஆலோசனை இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி அதில் அவர்களை இந்த பேரதிர்ச்சியிலேருந்து மீட்பது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குவது. அடுத்து இவரை தொடர்ந்து கிறிஸ்டல் எல் பார்க் மற்றும் சூசன் ஃபோல்க்மன் 1997ல் தான் ஒரு கோட்பாடை உருவாக்குறாங்க. அது இன்று வரை பின்பற்றப்படுகிறது. இது என்ன கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, நவீன கால பொருள் உருவாக்கும் முறை மாதிரி. இதுதான் மனிதர்கள் தங்களுடைய ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் வாழ்க்கையினுடைய ஏதேனும் பொருள் அடங்கியிருக்கா,
நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து என்னவா இருக்கும், இந்த நிகழ்வு நடந்திருக்கு, இந்த நிகழ்வுல இருந்து நம்ம வந்து மீண்டு வருவது எப்படி, அது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்துச்சுன்னா நல்லது, அதுவே ஒரு கெட்ட நிகழ்வு, ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வை வந்து எப்படி வந்து கடந்து அவர்கள் அதிலிருந்து ஒரு மீட்பை வந்து ஏற்படுத்தி கொண்டு தங்கள் மனநிலையை மாற்றி அவர்கள் எப்படி ஒரு மூளையில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கையில் நகர்த்துகின்றனர் என்ற ஒரு சிந்தனையை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பொருள் உருவாக்கம் கோட்பாடு. இந்த கோட்பாடு தான் வந்து இப்பவும் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக பேரிடர்கள், போர்கள், பேரழிவுகள் இது தொடர்பாக மக்களோட மனதில் வந்து ஏற்படக்கூடிய துன்பம், துயரம், இழப்பு இதில் இருந்து எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படுத்தணும்னா அவர்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி, அந்த நொடியில் அந்த கனப்பொழுதில் அவர்களோட மனதில் வந்து ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கும். அது வந்து சாதாரண அளவில் இருக்காது, ஒரு மிக பெரும் பேரதிர்ச்சி. அப்போ அதை வந்து எப்படி எதிர்கொள்வது என்று வந்து அவர்களுக்கு வந்து தோன்றாத ஒரு மனநிலை வந்து இருக்கும். அப்போ அந்த தருணத்தை அவர்கள் என்ன செய்வது என்றே வந்து சிந்திக்க முடியாமல் ஸ்தம்பித்து போகக்கூடிய ஒரு மனநிலை வந்து அவர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையிலிருந்து அவர்கள் எப்படி வந்து மீட்டெடுப்பது, இது தொடர்பாக அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு முறை. அதாவது இதற்காக அவர்கள் வந்து மன அழுத்த ஆலோசனை, துயர ஆலோசனை, அப்புறம் இன்னுமே வந்து இந்த நோய்வாய்ப்பட்ட நபர்கள், புற்றுநோய் மற்றும் நீண்டகால நோய்வாய்ப்பட்டு அதிலிருந்து வந்து அவர்கள் வந்து மனதளவில் மீண்டு வரக்கூடிய தன்மையை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்துவது. அடுத்து இந்த பேரிடர் விபத்துக்கு உள்ளாகக்கூடிய நபர்களில் இருந்து அவங்களை வந்து எப்படி மீட்டெடுப்பது, மனதளவில் அவர்களை எப்படி மீட்டெடுத்து கொண்டு வருவது. அடுத்து கல்வி உளவியல், கல்வியில் வந்து ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் அவர்களுடைய தரத்தை வந்து எப்படி உயர்த்துவது. அப்போது இதில் வந்து ஒரு கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு தங்களுக்கு வராத ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் மட்டும்தான் வந்து அது சரியான பயிற்சியின்பால் காலப்போக்கில் அவர்களுடைய கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். ஒரு எடுத்தவுடன் வரக்கூடிய ஒரு தோல்வியை வந்து வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் தோற்றுடுவோம், அப்போ நமக்கு கல்வியே வராது அப்படிங்கிறதுக்கும் இந்த பாடம் வந்து நமக்கு படிக்க வராது அப்படின்னு நினைத்து கொண்டு தங்களை தாங்களே ஒரு ஏமாற்றி கொண்டு ஒரு விஷயம்தான் அவங்க செய்கின்றனர். அதனால தான் பெரியதளவில் பார்த்தோன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு பாடம் வரல அப்படின்னா அந்த பாடத்தை அத்தோடு விட்டுறாங்க. அதற்கான முயற்சி வந்து அவர்கள் மேற்கொள்வதில்லை. அவர்கள் எப்பொழுது வந்து சரிவர அதற்கான ஒரு முயற்சி வந்து மேற்கொள்கின்றனர் அப்போ அவர்கள் வந்து அந்த எந்த பாடமாக இருந்தாலும் அந்த பாடத்தில் வந்து அவர்கள் கைதேர்ந்த நபர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கான கல்வி உளவியல் சார்ந்த ஆலோசனைகளும் கொடுக்கின்றனர். மேற்கொண்டு இறுதியாக வந்து இவர்கள் வந்து நேர்மறை உளவியல், அதாவது நம்ம மார்டின் செலிக்மனுடைய நேர்மறை உளவியல், அதாவது பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டெழுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் வாய்ப்புகளையும் நான் வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்வேன். அதுவும் தொடர் கற்றலின் மூலமாக. எந்த ஒரு தருணத்திலும் கற்றலை வந்து நிறுத்தப் போவது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து ஏற்படுத்திக் கொள்வது தான் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. தோல்வி, துன்பம், துயரம் எந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படலாம், இழப்புகள் ஏற்படலாம், எத்தனை இழப்புகள் ஏற்பட்டு நம்ம பின்னுக்கு தள்ளக்கூடிய உணர்ச்சி ரீதியாக பின்னுக்கு தள்ளக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி தொடர் கற்றலை வந்து எந்த ஒரு காரணம் கருதியும் வந்து விடவே கூடாது, தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தாலே அது ஒரு நேர்மறையாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இலக்காக இருக்கட்டும், நம்ம பின்பற்றக்கூடிய இலக்கை வந்து நம்ம தொடர்ச்சியாக அதில் ஒரு உறுதித்தன்மையுடன் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளால் அடுத்தடுத்து வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னா அது வந்து நேர்மறையான சிந்தனை. அந்த நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிறது எந்த ஒரு தருணத்திலும் கைவிடாது அதை வந்து மேற்கொள்வதற்கான தொடர் கற்றல் சிந்தனையை வந்து மேம்படுத்தி கொள்வது, அதற்காக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, அதன் மூலமாக நேர மேலாண்மை, அப்புறம் அந்த இலக்குக்கான திட்டம், கால திட்டம், இதை எல்லாத்தையும் வந்து சரிவரை பின்பற்றுவதற்கான சுய ஒழுக்கம், சுய சிந்தனை, சுய சீர்திருத்தம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து கடைபிடிக்கக்கூடிய தன்மையின் மூலமாக தாங்களே வந்து ஒரு மேம்படுத்தி கொள்ளும் தருணத்தில் ஒரு மன நிம்மதியையும் மனதளவில் வந்து மகிழ்ச்சியையும் வெற்றியையும் வந்து அவர்களால் வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதுவே வந்து வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரும் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கவனம் வந்து அந்த இடத்துல வந்து அதிகரிக்கும், கவனம் சிதறாமல் இருக்கும். அந்த கவன சிதறவு பால் ஏற்படக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து ஒரு
நிறுத்தப்படும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒரு நேர்மறை சிந்தனை வந்து வேண்டும். அந்த நேர்மறை சிந்தனையே நேர்மறை உளவியல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்களின் மூலமாக, பல்வேறு கருத்தியல்கள் மூலமாக மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளை உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களால் இந்த மாதிரியான எண்ணற்ற பேரிடர், பேர் அதிர்ச்சி, பேரிழப்புகள் இவற்றில் இருந்து எல்லாமே தங்களால் கடந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஒரு நிலையை வந்து மேம்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையை அவர்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் என்று இந்த உளவியலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களும் ஆய்வுகளின் அடிப்படையில் தகவல்களை சொல்கின்றனர். இன்றைக்கி நாம் மனம் வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையினுடைய பொருளை வந்து உணர்கின்றது, அதன் மூலமாக மனிதர்கள் ஏன் புது புது அனுபவங்களில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முன்கூட்டியே நடந்த நிகழ்வுகள், அதனால் வந்து என்ன செயல்கள் ஏற்பட்டது, இந்த செயல்களையும் நிகழ்வுகளையும் அடுத்து அந்த அனுபவங்களையும் இது எல்லாவற்றையும் மனதில் இணைத்து ஒரு செயல்முறையை வந்து உருவாக்குறாங்க. அதாவது அதுதான் நம்ம அசிமுலேஷன் அண்ட் அக்கமடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து ஜேன் பியாஜெட் வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் உருவாக்கின ஒரு விஷயம் என்னென்னா, இதில் இருந்து எல்லாவற்றிலும் வந்து மனிதர்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கொள்கின்றனர், அந்த விஷயம்தான் அவர்களுடைய வாழ்வினுடைய மிக பெரும் பொருளாக அமையும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. அதுதான் இறுதியாக கண்டுபிடிச்ச ஒரு பொருளை உருவாக்கும் கோட்பாடு, அதாவது அர்த்தம் உருவாக்கும் கோட்பாடான மீனிங் மேக்கிங் தியரி. இது வந்து இப்போ நவீன காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு, இன்னமும் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அது வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சிகிச்சை புரியக்கூடிய ஒரு தன்மையில் உளவியல் வந்து மாற்றங்களை வந்து கொண்டதாக விளங்குகின்றது. இன்றைக்கி நாம் இந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சைனிங் ஆல் சௌமியா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு சொல்லுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.